ஹலோ, இன்றைக்கி பாவ் பாஜி மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். அதில் வந்துட்டு 50 கிராம் வெண்ணெய் போட்டுக்கலாம். அது நல்லா உருகி மெல்ட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் சர்ஃப் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கலர் மாறினதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். இது அந்த பட்டர்லேயே கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு குடமிளகாயை சின்ன சின்னதாக வெட்டி அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியிலேயே நல்லா வேகட்டும். வேக வச்ச பட்டாணியை அதோட தண்ணியோடு சேர்த்துக்கலாம். அதுலேயே நல்லா வேக விட்டு அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். இது மாதிரி பாவ் பாஜி மசாலான்னு உங்களுக்கு கிடைக்கும் கடையில். அதில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை உள்ளே மசிச்சு ஒரு கிரேவி மாதிரி கொண்டு வரணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா வெந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வரும்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 கிராம் பட்டரை இது மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பாவு பன் எடுத்து இது மாதிரி குறுக்கால 2ஆக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு தவாவில் வச்சு பட்டர் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Bye.